தமிழ்நாடு வெல்லும். முகமே பொன்முகமே அதிர்ஷ்டம் தருமே. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். நைட்டு 8:30 மணிக்கு நாட்டு மக்களை சந்திக்க போவதாக மோடிஜி அறிவித்த உடனேயே ஆஸ்கர் நாயகனே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்த போறார் அப்படின்றதான் சின்ன குழந்தைக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம எதிர்பார்த்தது போலவே உமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வர நினைச்சேன், சாமானிய மகளிருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் திமுக காங்கிரஸ் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. மிகப்பெரிய பாவத்தை பெண்களுக்கு செஞ்சுட்டாங்க. பெண்கள் அதை காலம் முழுக்க மன்னிக்கவே கூடாது. இந்த பாவச் செயலை அவங்க செய்திருக்கவே கூடாது. இவங்களுக்கு ஏன் இந்த பெண்கள் மீதான வெறுப்பு இருக்குன்னே தெரியல. பெண்களே, இந்த மசோதாவை கொண்டு வர முடியாம போனதற்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் மோடி அவர்கள். அழுகை ஒண்ணுதான் மிஸ்ஸிங், இல்லைன்னா ஆஸ்கர் நாயகன் விருதே கொடுத்துடலாம். நான் ஏன் இதை நாடகம் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் தான். 2023ல் ஒரு பித்தலாட்டத்தை பண்ணி கொண்டு வந்தவர் 2026லையும் அதே பித்தலாட்டத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு சட்டத்திற்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடே இவருடைய பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்துது. இது மட்டும் இல்லைங்க, இந்த டீலிமிட்டேஷனுடைய மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு நிரந்தர வெற்றி கிடையாது. இன்னும் ஒரு வருஷத்திலே டீலிமிட்டேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு சட்டத்தில் இடம் இருக்கு. அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா பிரிவு 81 நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ண தான் போறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் அவர் எடுக்க போறாரு. ஏன் அந்த ஆர்டிகல் 81 நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு சட்டம் 131 திருத்தம் பண்ணி இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வரும்போதே எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்து வாக்களித்ததுனால இந்த மாநிலங்களுக்கான தொகுதி மறுவரையும் சரி அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கான தொகுதி மறுவரையும் சரி 2 மசோதாக்களை கொண்டு வராமையே பின்வாங்கிட்டாங்க இந்த பாஜக அரசு. இதனால இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுச்சு. இந்த மசோதாவை தோற்கடிக்கப்பட்ட நேரம் என்பது 8 மணி தான். ஆனால் அந்த 8 மணியிலிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே பாஜகவுடைய பெண் எம்பிக்கள் அத்தனை பேருமே எதிர்க்கட்சிகள் பெண்களை பழிவாங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பதாகைகளை ஏந்தி கொண்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போராட்டம் பண்ணுறாங்க. 8 மணிக்கு தான் தோற்கடிக்கப்படுது. 15 நிமிஷத்துலேயே எப்படி பதாகைகள் பிரிண்ட் செய்யப்பட்டு டிசைன் செய்யப்பட்டு வந்துச்சு அப்படின்ற கேள்வியே இன்னைக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அப்போ முன்கூட்டியே இந்த பழியை இவர்கள் மீது போட வேண்டும் என்று முன் தயாரிப்புடன் பிஜேபி வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? இது ஒரு பித்தலாட்டம். அப்படின்னா மோடியிலிருந்து பாஜகலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, உமன் ரிசர்வேஷன் பில்லை எதிர்க்கட்சிகள் தோற்கடிச்சிட்டாங்க, இடஒதுக்கீடை கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்வதே ஒரு பித்தலாட்டம் தான். ஏன்னா 2023ஆம் ஆண்டே உமன் ரிசர்வேஷன் பில் என்பது நிறைவேற்றப்பட்டுருச்சு. செப்டம்பர் 2023 கொண்டு வந்த போது 454 பேர் ஆதரவாகவும் 2 பேர் எதிராகவும் ஓட்டளிச்சு உமன் ரிசர்வேஷன் பில் என்பது அப்போதே நிறைவேற்றப்பட்டுருச்சு. இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மசோதா அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசின வீடியோவே இருக்கு, பாருங்க. आने वाली अनेकों पीढ़ियों तक इस निर्णय की चर्चा होगी, इस दिवस की चर्चा होगी. मैं पूरे देश को नारी शक्ति बंधन अधिनियम संसद के दोनों सदनों में और भारी बहुमत से और राज्यसभा में तो सर्वसम्मति से पास होने की बहुत बहुत बधाई देता हूं. அப்போ ஏங்க இப்போ அந்த ரிசர்வேஷனை கொண்டு வரணும்? அங்கேதான் மோடிஜி அவர்கள் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருந்தார். இந்த 2023 சட்டம் என்பது உடனே அமலாயிராது. இந்த சட்டம் வந்த பிறகு எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது 2023 உமன் ரிசர்வேஷனுக்கு சட்டத்திற்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலும் அதன் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய டீலிமிட்டேஷன் அடிப்படையிலையும் தொகுதிகள் மறுவரைவை செய்யப்பட்டு அதன் பின்புதான் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அமல்படுத்தப்படும், நடைமுறைக்கு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் கிளாஸை மோடி அவர்கள் 2023 சேர்த்திருந்தார். அப்போதே எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க, ஏங்க 543 சீட்டு இருக்கும்போதே அதிலேயே 33% கொண்டு வர வேண்டியதானே, எதற்காக சென்சஸ் வரையும் காத்திருக்கணும், எதற்காக டீலிமிட்டேஷன் வரையும் காத்திருக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வரைக்குமா காத்திருக்கணும், உடனே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப மோடி அவர்கள் அப்போது வாயை மூடிக்கொண்டார்.
அப்போ கிளியர் கட்டாக உமன் ரிசர்வேஷன் பில்லை எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே ஆதரிச்சிருக்கிறாங்க. 454 பேரோட ஆதரவோட அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. மோடியோடைய நிபந்தனையால தான் அது காத்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? சரி, ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, அப்புறம் ஏன் 2026 மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக ஒரு கேள்வி. இதில் தான் மோடியுடைய பித்தலாட்டம் இருக்குது. எப்படி பித்தலாட்டம் இருக்குது? 2023 இவர் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் சென்சஸ், அதாவது இந்த சட்டத்திற்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையும் டீலிமிட்டேஷன் அடிப்படையிலும் தான் இதை அமல்படுத்துவோன்னு சொன்னவர் இப்போ என்ன தெரியுமா மாற்றிருக்கிறாரு? நாங்கள் ஃபர்ஸ்ட் சென்சஸ் வரையெல்லாம் காத்திருக்க விரும்பல, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே அந்த அடிப்படையிலே வந்துட்டு டீலிமிட்டேஷனை பண்ணி அதுலேயே வந்துட்டு நாங்கள் பெண்கள் இடஒதுக்கீடை கொண்டு வர போகிறோம், 850 சீட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலே பண்ணிடலாம் அப்படின்னா 2023 அதை செஞ்சிருக்கலாமே. 2023 உமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வரும்போதே 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையில் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம், டீலிமிட்டேஷனை ஃபார்ம் பண்ணி உடனடியாக அமல்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணீங்களா? அதில் டேட்டா எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை இவர் வெளியிடவே இல்லை. அதில் இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை ரிலீஸ் பண்ண சொன்னால் தப்பு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலை. அந்த 2011 அடிப்படையில் இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி கொடுங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது டேட்டா தப்புனாங்க, அப்படிலாம் இடஒதுக்கீடை கூட்ட மாட்டோம்ன்றீங்க. ஆனால் இன்னைக்கு உமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு மட்டும் 2011 டேட்டாவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ புரியுதா ஏன் 2 தடவை அந்த சட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வராருன்னு சொல்லி? நான் என்ன கேட்குறேன், 543 சீட்லேயே 33% கொண்டு வர வேண்டியதானே? எதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணணும்? டீலிமிட்டேஷன்னா சும்மாவா? டீலிமிட்டேஷன் பண்ணுவதற்கு ஒரு கமிஷன் அமைக்கணும். அந்த கமிஷனுக்கு தலைவராக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை நியமிக்கணும். அதற்கு சிஜே கிட்ட அனுமதி வாங்கணும். இவர் தான் போட போகிறோம் அப்படின்றத பார்லிமெண்ட்லேயே அனுமதி வாங்கணும். இந்த கமிஷன் நாடு முழுக்க பயணப்படும், சென்சஸ் ஆய்வு பண்ணும், நாட்டுக்கு எத்தனை தொகுதி அப்படின்றத முடிவு பண்ணும். அந்த தொகுதியின் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் தொகுதிகளை மாற்றி அமைக்கணும், எல்லைகளை மேப் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணுவது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? குறைஞ்சது 2033 ஆகும். அப்போ 2033 வரை இந்த உமன் ரிசர்வேஷன் பில் நடவடிக்கையே வராது. எதுக்குங்க இந்த பித்தலாட்டம்? அப்போ மோடிக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடை கொடுப்பதெல்லாம் எந்த ஒரு அக்கறை இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா? வெறுமன இந்த 2 சட்டத்தில் உள்ள அந்த வேறுபாட்டில் மட்டும் பித்தலாட்டம் இல்லை. இந்த 2026 சட்டத்தை கொண்டு வரும்போது இன்னொரு பித்தலாட்டத்தையும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இவங்க என்ன சொல்லி பார்லிமெண்ட்ல கூட்டினாங்க? 2023 கொண்டு வந்த உமன் ரிசர்வேஷன் பில்லை திருத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பார்லிமெண்ட்டை கூட்டினாங்க. அப்போ திருத்தம் பண்ணணும் அப்படின்னா இதற்கு முன்பே அந்த சட்டம் அமலுக்கு வந்ததாக கெசட்டில் நோட்டிஃபை பண்ணிடணும். அப்போ தான் அதில் திருத்தம் பண்ண முடியும். ஏன்னா சட்டம் வந்தால் தான் திருத்தம் பண்ண முடியும். ஆனால் பார்லிமெண்ட்டில் டிபேட்டை ஆரம்பித்த பிறகு நடு ராத்திரியில் ஒன்றிய பாஜகவுடைய சட்டத்துறை அமைச்சகம் கெசட்டில் வெளியிடுறாங்க. ஏப்ரல் 16 இரவு இந்த 2023 உமன் ரிசர்வேஷன் பில்லை அமல்படுத்துகிறோம், இன்று முதல் அது நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுறாங்க. கெசட்டில் நோட்டிஃபை பண்ணாமையே எப்படி அதில் திருத்தம் பண்ணுவதற்கான பார்லிமெண்ட்டை இவங்க கூட்டினாங்க? எப்படி அந்த விவாதத்தை இவங்க ஆரம்பித்தாங்க? நாடாளுமன்ற நடைமுறை விதியே இங்கே மீறப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ நோட்டிஃபையே பண்ணாமையே திருத்தம் பண்ணக்கூடிய சூழலை இவங்க உருவாக்கியிருக்காங்க இல்லையா? பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்க போகிறோங்க அப்படின்னு சொல்லி முன்பே நோட்டிஃபை பண்ணியிருந்தா அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நோட்டிஃபை பண்ணாமலேயே திருத்தம் பண்ணுவது அப்படின்றது விதிமுறையை தாண்டி இவங்களுடைய பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்துதா இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பெண்கள் மீதான அக்கறை நீலிக்க நீர் அப்படிலாம் பேசக்கூடிய இந்த பாஜக எத்தனை பெண் எம்பிக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க? 240 எம்பிக்கள் இருக்கிறாங்க பாஜகவுக்கு. இதில் வெறும் 31 எம்பி மட்டும்தான் பெண்கள். எவ்வளோ பர்சன்டேஜ்? 12.90%. ஆனால் இவங்க குறை சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ் 98 எம்பிக்களில் 14 எம்பிக்கள் பெண் எம்பிக்கள், 14.30%. பிஜேபியை விட அதிகம். இவங்க குறை சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்துடைய டிஎம்சி கட்சி, மம்தா கட்சி 29 எம்பிக்களில் 11 எம்பிக்கள் பெண்கள், கிட்டத்தட்ட 37.90%. எஸ்பி அதாவது சமாஜ்வாதி கட்சியில் 37 எம்பிக்களில் 5 எம்பிக்கள் பெண்கள், 13.50%. இவங்க குறை சொல்லக்கூடிய திமுகவில்
22 எம்பிக்கள்ல 3 எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் 13.60%. அப்போ இப்போ பெண்களுக்கான அந்த எம்பிக்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டா பிஜேபி இல்லை, பிஜேபி குறை சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் தான். அப்போ இருக்கிற எம்பிக்கள்லையே இவங்க வாய்ப்பு கொடுக்கலையா? மேற்கு வங்க தேர்தல் நடக்குதுங்க, அந்த தேர்தலில் இவங்க பெண்களுக்கு எவ்வளோ % வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதாவது மொத்தம் உள்ள 294 சீட்டில் வெறுமன 33 பெண்கள் தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ %? 11.2%. ஆனால் அதுவே மம்தா 294 தொகுதியில் 52 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. 27.2% அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாடாளுமன்றத்திலையும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, சட்டமன்ற தேர்தலையும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் உமன் ரிசர்வேஷன் பில்லை நாங்கள் கொண்டு வர போகிறோம், எங்களுக்கு தான் பெண்கள் மீதான அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி ஒரு நாடகத்தை போடுறாரு. பார்லிமெண்ட்ல பெண்களுக்கான எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி 2025 அனைத்து கட்சி கூட்டத்தில் ஃபைசுல் கான் அப்படின்ற எம்பி பேசியிருக்கிறார். பாத்ரூம்ல கூட பிரைவசி என்பது இல்லை, பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளோட வந்தால் கைப்பால் கொடுப்பதற்கான ஒரு ஓய்வு அறை கூட நாடாளுமன்றத்தில் கட்டப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார். உண்மையிலேயே மோடிஜிக்கு அக்கறை இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருப்பாரா இல்லையா? இவர் தானே பிளான் போட்டு கொடுத்தாரு. கொரோனா காலத்தில் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கும் போது, கொரோனா தடுப்பூசியை கூட இலவசமாக கொடுக்காம மக்கள் அவதிப்பட்ட போது, இஎம்ஐ கட்ட முடியாமல் மக்கள் தவித்த போது, புதிய நாடாளுமன்றத்தை 10,000 கோடி ரூபாய்க்கு கட்டினவர் தானே மோடி. உங்கள் மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. ஏன் பெண்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கல? உண்மையிலே பெண்களுக்கு மீது அக்கறை இருந்தால் பார்லிமெண்ட் கமிட்டியில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இவர் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் 36 கமிட்டி இருக்குது. 36 கமிட்டியில் 2 கமிட்டிக்கு மட்டும்தான் பெண்கள் தலைவராக இருக்காங்க. இதில் ஒரு கமிட்டி எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், முழுக்க முழுக்க உமன் பாடி, அது உமன் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு பெண் தலைவர். அப்போ ஒரே ஒரு கமிட்டிக்கு மட்டும்தான் மோடி அவர்கள் வாய்ப்பை என்பது பெண்களுக்காக கொடுத்துருக்கிறார். பார்லிமெண்ட்டில் வசதி இல்லை, பார்லிமெண்ட் கமிட்டிலையும் பெண்களுக்கு இது இல்லை, சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு இல்லை, இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க இவர் வந்துட்டார். இதை நம்ம நம்பணும். மோடி அவர்களுக்கு உண்மையிலே பெண்களுக்கு மீதான அக்கறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு திமுக தனிநபர் மசோதாவை வில்சன் எம்பி மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 543 சீட்லேயே 33% கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மசோதா தோற்கடிக்கப்பட்ட மறுநாளே புதிய தனிநபர் மசோதா கொண்டு வராங்க. மோடிக்கு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த தனிநபர் மசோதாவை நான் ஏற்றுக்கொண்டு 543 சீட்லேயே 33% கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஏன்னா மோடிக்கு பெண்களை இடஒதுக்கீடெல்லாம் முக்கியம் இல்லை, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து தென்னிந்தியாவை காலி பண்ணி வட இந்தியாவின் மூலமாகவே, ஹிந்தி ஹாட்லாண்ட் மூலமாகவே தன்னுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. அப்போ மோடி தற்போது நடத்துவது தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி புரியுதா? சாதி ரீதியாக முதல்ல பிரிவினை பண்ணாங்க, மத ரீதியாக பிரிவினை பண்ணி ஓட்டு வாங்கினாங்க, இப்போ பாலின ரீதியாக பிரிவினை பண்ணி ஓட்டு வாங்கக்கூடிய நடைமுறையை தான் மோடி அவர்கள் பண்ணுறாரு. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. டீலிமிட்டேஷன் வெற்றி என்பது தற்காலிக வெற்றி தான். இன்னும் ஒரு வருடத்திலே டீலிமிட்டேஷன் அமலாயிரும். அதற்கு ஆர்டிகிள் 81 ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்ல. நமக்கெல்லாம் தெரியும், இந்திரா காந்தி அரசாக இருக்கட்டும், வாஜ்பாய் அரசாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் பேச்சு வரும்போதெல்லாம் 25 வருஷத்துக்கு நாங்கள் இதையே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 543 என்பது 71 2001 2026 வரைக்கும் 543 தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. எதன் அடிப்படையில்? ஆர்டிகிள் 81 ஃப்ரீஸ் பண்ணதன் மூலமாக. அதாவது அதை நாங்கள் அப்படியே வைத்து விடுகிறோம், எதையும் நாங்கள் மாற்றலை அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 81 ஃப்ரீஸ் பண்ணதுனால தான் 543 சீட் என்பது இருக்குது. இப்போது அந்த 25 வருஷம் என்பது முடிய போகுது. இயல்பாக இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஆர்டிகிள் 81 ஃப்ரீஸ் நிலையிலிருந்து காலாவதி ஆயிரும். அப்படி காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே அதன் அடிப்படையிலே டீலிமிட்டேஷன் அமலுக்கு என்பது வந்துடும். அப்போ சென்சஸ் என்பது டிசம்பர் 15 2025 கேபினெட் ஒப்புதலை கொடுத்துட்டாங்க. 2 கட்டமாக சென்சஸ் நடக்க போகுது. 2027 இறுதியிலே சென்சஸோடைய ஃபுல் டேட்டா வெளியாயிரும். அப்படி வெளியாச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகிள் 81 நாம் மீண்டும் ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னா டீலிமிட்டேஷன் என்பது தன்னாலேயே நடந்துடும்.
நம்ம இப்போ மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் திருத்த வேண்டிய தேவையே இல்லை. மோடி அவர்கள் நேரடியாகவே இந்த டீலிமிட்டேஷனை அமலுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த டேட்டா ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ஆர்டிக்கிள் 81 மீண்டும் நாடாளுமன்றத்தை கூட்டி ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தேவை என்பது இருக்குது. அப்படி ஃப்ரீஸ் பண்ணலைன்னா டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு அமலாகி 2026 மக்கள் தொகை அடிப்படையில் அமலாகி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மிக மோசமான நிலைக்கு போயிடும். வட இந்திய மாநிலங்கள் மிக அதிகமான ஒரு சூழலுக்கு போயிடும். இதை நாம் தடுக்கணும். இதே 543 தொகுதி தான் இன்னும் 25 வருடத்திற்கு அமல்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை மோடி அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து கட்டாயம் நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி சட்டத்தை நிறைவேற்றியே ஆகணும். நாயுடு அவர்களுமே கண்டிப்பாக இதற்கு ஒப்புதல் கொடுப்பார். ஏன்னா அவர் இப்போ ஒன்றை ரிசர்வேஷன் பில்லுக்கு ஆதரவாக சொல்லலாம். டீலிமிட்டேஷன் சொல்லி தனியாக வரும்போது கண்டிப்பாக தொகுதி குறையும். அப்போது இதே அப்படியே நீடிச்சிருக்கட்டும், ஆர்டிகல் 81 ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற முடிவை தான் அவர் எடுக்கணும். எடுக்கலைன்னா ஆந்திராவில் அவர் காலி. அப்போது இந்த ஆர்டிகல் 81 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை இப்போதே செயல்படுத்த துவங்கணும். நாடாளுமன்றத்தில் இந்த ஒன்றிய பாஜக அரசை அதை அமல்படுத்த வைக்கணும். அதை வைத்தே நாட்டு மக்களிடம் பாஜகவை அம்பலப்படுத்தணும். ஏன்னா இவங்க ஃப்ரீஸ் பண்ணலைனாவே இவங்களுடைய நோக்கம் தென்னிந்தியாவை சிதைப்பது மட்டும்தான் அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியும். எனவே டீலிமிட்டேஷன் மசோதா தோல்வி என்பது நமக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் அது நிரந்தர உற்சாகம் அல்ல. ஆர்டிக்கல் 81 ஃப்ரீஸ் பண்ணுவதுதான் நிரந்தர உற்சாகம். அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு செய்யும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நன்றி.